நம்ம இங்க என்னத்தை பார்க்க போறோம்னு சொன்னால் A level physics chemistry மெயினா வந்து பிசிக்ஸுக்கு தேவையான மேத்தமெட்டிக்ஸ் பார்க்க போறோம். அதுலயும் முதலாவது இன்றைய நோக்கம் என்ற இந்த அடிப்படை திரிகோண கணிதம், trigonometry for basic trigonometry. சோ இது சம்பந்தமாக நம்ம இன்றைக்கு என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். Let's see. சோ நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் இதற்காக ஒரு முக்கோணி எடுத்துக்கொள்றேன். ஒரு முக்கோணி ABC என்ற ஒரு முக்கோணி எடுத்துக்கொள்றேன். ABC என்ற ஒரு முக்கோணி எடுத்துக்கொள்றேன். இந்த கோணத்தை நான் தீட்டான்னு எடுத்தேன்னு சொன்னால் எனக்கு தெரியும் இது செங்கோண முக்கோணி, இது 90 பாகை. சோ இந்த கோணம் எனக்கு என்னன்னு தெரியா, இதை நான் ஒரு x எடுக்கிறேன். எனக்கு தெரியும் முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை x சக 90 சக தீட்டா சமன் முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. ஆக x சமன் இந்த 90 இங்கால வந்தால் 180ல 90 போனால் 90. ஆக x சமன் 90 மைனஸ் இந்த சக தீட்டா வந்தால் சய தீட்டா. இதுக்கு பிறகு நீங்க நேரடியாக இது தீட்டா இது 90 ஆக இருந்தால் இத 90 மைனஸ் தீட்டான்னு போட்டு பழகணும். சோ திரிகோண கணித விகிதங்கள் எனக்கு என்ன சொல்லுது, ஒரு சைன் தீட்டாவா இருந்தால் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், இந்த கோணத்துக்கு எதிர்பக்கம் என்ன, இந்த கோணத்துக்கு எதிர்பக்கம் என்ன, AB இந்த பக்கம். இந்த கோணம் இந்த முக்கோணில செம்பக்கம் AC, செம்பக்கம் AC. அதே நேரம் கொஸ்டீட்டான்னு சொன்னால் அயற்பக்கம், இந்த கோணத்துக்கு அயலாக இருக்கிற பக்கம் BC, அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் AC. சோ இது ரெண்டையும் மார்க் பண்ணிக்கொள்ளும் பிள்ளைகள். tan தீட்டாக்கு போறதுக்கு முன்னுக்கு நான் எழுதின சில விடயங்களை, போர்ட்ல எழுதின விடயங்களை நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க குயிக்கா. அதே நேரம் நான் tan தீட்டா சொல்லி இருக்கிறேன் எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். எதிர்பக்கம் என்னவாப்பா, BC, AB, அயற்பக்கம் BC. இந்த மூன்றையும் எழுதிக் கொள்ளும். சோ இந்த விடயங்கள் நமக்கு இன்றைக்கு எவ்வளவு விடயங்களை புதிதாக படித்து தரப்போகுது. நீங்க கேள்விப்பட்டு கேள்விப்படாத சில விடயங்களை நம்ம எங்க செய்ய போறோம், பார்க்க போறோம். ரைட். சோ நீங்க எழுதிருப்பீங்கன்னு கருதி கொண்டு சில புதிய விடயங்களை பார்க்கறதுக்கு முன்னுக்கு வேகமா எழுதி கொள்ளுங்க. நான் போற ஸ்பீட்ல எழுதி கொண்டு போனீங்க என்று சொன்னால் உங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளலாம், அந்த வேகத்திற்கு ஈடு கொடுக்கலாம். சின்ன பிள்ளைகளிலேயே எல்லாருமே பொதுவாக ஓலோல் மிக்ஸ்ல AB எடுக்கக்கூடிய பிள்ளைகளா தான் இருப்பீங்க. ரைட். சோ தொடர்ந்து இதை நீங்க ஓலோல படிச்சிருப்பீங்க. எனக்கு தெரியும் நீங்க இத என்ன செஞ்சிருப்பீங்க, ஓலோல படிச்சிருப்பீங்க. நான் மேலதிகமாக உங்களுக்கு சொல்லித்தர போற சில விடயங்கள் என்ன, செக் தீட்டா, கொசெக் தீட்டா, இதை நீங்க சைன் தீட்டாவெல்லாம் ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க. சைன் தீட்டா சரி, கொஸ் தீட்டா சரி, டேன் தீட்டா சரி. ஓ லெவல்ல உங்களுக்கு தெரியா, நீங்க ஏ லெவல்ல பயன்படுத்த போற ஒரு புள்ள இதுகள் தெரியாம பிசிக்ஸ் கிளாஸஸுக்கு போச்சுன்னு சொன்னால் மாட்டும். இந்த மேத்தமெட்டிக்ஸ் ஒரு பிள்ளைக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சோ செக் தீட்டாண்டா என்ன, கொசெக் தீட்டாண்டா என்ன, டேன் தீட்டாண்டா என்ன, இதை நீங்க ஏ லெவல்ல தான் படிக்கணும். இது இதுவரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சோ மேல உள்ள நோட்ல எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். செக் தீட்டான்னு சொன்னால் ஒன்றின் கீழ் கொஸ் தீட்டா. எனக்கு தெரியும் இந்த இரண்டாவது சமன்பாடு கொஸ் தீட்டா, அதை என்ன செய்யணும், ஒன்றின் கீழ் பிரிக்கணும். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ஒன்று பிரித்தல்
இரண்டாவது சமன்பாடு என்ன? BC இன் கீழ் AC. இது எப்படி வாப்பா செய்யுது? எப்போதும் பிரித்தல் என்று சொன்னால் நீங்க பெருக்கல் போட்டு இந்த பின்னத்தை தலைகீழா மாத்தி விடுங்க. AC ஓவர் BC. இத எப்படி என்ன வரப்போகுது? இத தலைகீழா மாத்தினால் AC ஓவர் BC. ஆக sec θ என்ன பிள்ளைகள்? AC over BC. ஒன்றின் கீழ் cos θ sec θ வத்தல். மாத்திக்கிட்டு சொல்லிராதீங்க, x னு சொல்லிராதீங்க இந்த இடத்துல. அர்த்தம் மாறிடும். ரைட். sec θ ண்டே இருக்கட்டும். ரைட். அதே நேரம் cosec θ ன்னு சொன்னால் யாரு? ஒன்றின் கீழ் sin θ. இப்ப வேகமாக இதே மாதிரி எழுதுங்க பாப்போம். நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை, இது மாதிரி செய்ய தேவையில்லை. இதை தலைகீழா மாத்தி கொடுங்க பிள்ளைகள். AC over AB. AC over AB. இந்த இடத்துல tan சொன்னதை வெட்டி கொள்ளுங்க. cot θ மாத்திக்கிட்டு சொல்றாங்கடா பாப்பா. cot θ. cot θ ன்னு சொன்னால் ஒன்றின் கீழ் tan θ. ஒன்றின் கீழ் tan θ யார் பிள்ளைகள்? BC over AB. இது ஏண்ட அஞ்சாவது சமன்பாடு இல்ல. நம்பர் போடவாங்க. சோ இத மார்க் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளை. வெரி ஈஸி. சோ சிம்பிள். இது வரைக்கும் விளங்கி இருக்கும் நினைக்கிறேன் நான் உங்களுக்கு. வேகமா எழுதிக்கொள்ளுங்க. வேகமா எழுதிக்கொள்ளுங்க. ரைட். சோ இந்த விடயங்களை எழுதியிருப்பீங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்க போறோம் பாருங்க. எனக்கு இப்ப கொஞ்சம் ஒரு சின்ன சிக்கல் வர மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகும் பாருங்க. ஒரு சின்ன சிக்கல் வர மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது. என்ன ஃபீலிங்? சோ இந்த முக்கோணி இது θ, இது 90, இது 90 மைனஸ் 90 sin θ. எனக்கு சொல்லுங்க, sin 90 sin θ. sin சொன்னால் என்ன? நான் இத A, இத B, இத C ன்னு எடுக்கிறேன். இப்ப இத நீங்க கோணமா கொண்டு இதுக்கு எதிர்பக்கம் என்ன பிள்ளைகள்? BC. இதுக்கு எதிர்பக்கம் என்ன? BC. எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். செம்பக்கம் என்ன? AC. அதே மாதிரி cos 90 minus θ. cos என்று சொன்னால் அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். AB over AC. tan 90 minus θ என்ன பிள்ளைகள்? எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். எதிர்பக்கம் என்ன? BC over AB. எழுதிக்கொள்ளுங்க. இப்போ எது சம்பந்தப்பட போகுதுன்னு பார்ப்போம். முதலாவது எழுதிக்கொள்ளுங்க. இதே மாதிரி எனக்கு மேலதிகமா ஒரு ஆள் எழுதி கொள்ளுங்க. cot 90 minus θ. இவரையும் எழுதி கொள்ளுங்க. cot 90 minus θ. எப்படி எழுதுவோம்? யோசிங்க. அதாவது பிள்ளைகள், எனக்கு தெரியும் cot θ ன்னு சொன்னால் cot θ சமன் 1 இன் கீழ் tan θ. ஆக
cot 90 minus theta என்று சொன்னால் என்ன அர்த்தம்? 1 இன் கீழ் tan 90 minus theta. ஆக இதுல தலைகீழ் எப்படி வரும்? AC over BC. இதுக்கு 6ஆம் நம்பர் கொடுத்துக் கொள்ளுங்க. இதை வெட்டிட்டு சொட்டி விட்ட வடிவா நிரப்பி கொண்டு வாங்கோ. ஸோ இதுவரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்னா இதுல இருந்து தொடர்புகள் உருவாக்க போறோம். நீங்க வளமையா எப்படி படிச்சு தருவாங்கன்னு சொன்னால் பாடமாக்க சொல்லுவாங்க. sin θ cos θ tan θ இப்படி சில விஷயங்கள் நம்ம பாடமாக்க சொல்லுவாங்க. நம்ம ஒன்றையும் பாடமாக்க போறதில்ல. நம்ம பெற்றுக்கொண்ட முடிவுகள்ல இருந்து நம்ம சில விடயங்களை கற்றுக்கொள்ள போறோம். ஏலவல்ல எதையும் பாடமாக்க கூடாது. எல்லாத்தையும் பெறுதல் முக்கியமானது. எவ்வாறு நீங்க இந்த விடைகள் எடுக்கிறீங்க, இந்த சமன்பாடு எப்படி வருந்தா மாத்திரமே என்ன செய்யும்? இது பிசிக்ஸுக்கு தேவையான மேத்தமெட்டிக்ஸ், பேசிக் திங்ஸ். இதுதான் பிசிக்ஸ் அல்ல. பிசிக்ஸ் ரொம்ப இலகுவாக இருக்கும், இவை தெரியாட்டி கடினமாக இருக்கும். அதனாலதான் நான் எனது பாடங்கள் தொடங்குறதுக்கு முன்னுக்கு இந்த வருகின்ற 12ஆம் தேதி நமது முதலாவது பாடம் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மென்ட்ஸ் ஆரம்பிக்கிறேன். ஸோ எங்களோட அட்மின் நம்பருக்கு நீங்க என்ன செய்யலாம், தொடர்பு கொண்டு நீங்க வகுப்புகள் என்ன செய்யலாம், இணைஞ்சு வரலாம். எனக்கு என்ன ஒன்று சும்மா எழுதி பார்க்கிறேன். 4வது சமன்பாடும் 2வது சமன்பாடும் சமம். பாருங்க, BC இன் கீழ் AC. 2வது சமன்பாடு BC இன் கீழ் AC அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? 4 சமன் 2 என்றால் 4வது என்ன? sin 90 minus theta யாருக்கு சமனாக இருக்க போகுது சொன்னால் sin 90 minus theta யாருக்கு சமனாக இருக்க போகுது? cos theta க்கு சமனாக இருக்க போகுது. இதுக்கு பிறகு இந்த விஷயம் உங்களுக்கு மறக்க கூடாது. sin 90 minus theta யாருக்கு சமனாக இருக்கும்? cos theta. 5வது சமன் உண்டு பாருங்க. அதாவது cos 90 minus theta யாருக்கு சமனா இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம் பிள்ளை. பாருங்க, முதலாவது நம்பர் யார் முதலாவது நம்பர்? sin theta. வெரி குட், மறுதலையாக வந்திருக்கு. sin theta. இவ்வளவுதான் நமக்கு தேவையான சில விடயங்கள். ரைட். நான் இதை உங்களுக்கு நிரூபி காட்ட போறேன். இதை எப்படி இதை 30க்கு போட்டால் என்ன மாதிரி வரப்போகுதுன்னு செஞ்சு பார்க்க போறோம். உண்மையா பொய்யான்னு பாருங்க. உண்மையா பொய்யான்னு பார்க்க போறோம். பாருங்க, தீட்டா சமன் 30 இருந்தால் sin 90 சய 30 60 பாகை யாருக்கு சமனாக இருக்கணும்? cos 30 பாகைக்கு சமனாக இருக்கணும். நான் இதை பிறகு படித்து தருவேன். எனக்கு சொல்லுங்க, sin 60 வர்க்கமூலம் 3 இன் கீழ் 2 cos 30 வர்க்கமூலம் 3 இன் கீழ் 2. சரியா இல்லையா? சரி. இதே மாதிரி இங்க பாருங்க, cos 30 அதாவது தீட்டா 30 கழிச்சால் cos 90 சய 30 60 என்ன பிள்ளை? sin 30. sin 30 பெருமானம் என்ன? அரை. cos 60 பெருமானம் என்ன? அரை. சோ இதுவும் சரி. ஆக இந்த தொடர்பும் சரி, இந்த தொடர்பும் சரி. நாம் பெற்றுக்கொண்ட எல்லா தொடர்புகளையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க பிள்ளை. நம்முடைய இன்னைக்கு நம்ம முதலாவது புதிதாக படித்த ஒரு விடயம் இந்த இருக்கு. ஏழவல்ல நீங்க படிக்கிற விடயங்களை மார்க் பண்ணி கொள்ளுங்க. அடுத்தது சோ இந்த விடயங்கள் sec θ ன்னு சொன்னால் 1 இன் கீழ் cos θ, cosec θ ன்னு சொன்னால் 1 இன் கீழ் sin θ, cot θ ன்னு சொன்னால் 1 இன் கீழ் tan θ. இந்த 5 விடயங்களையும் புதுசாக நீங்க படிச்சிருக்கிறீங்க, ஒன்றையும் பாடமாக்காம. இதான் மிக முக்கியமான விடயம். இப்ப பாரு, 3 சமன் 6. இது என்னடா புதிய பொருளியாகி பாருங்க. 3 சமன் 6. முதலாவது 3 மீது பார்த்துட்டு வர 3 பார். மூன்றாவது AB இன் கீழ் BC tan θ. AB இன் கீழ் BC tan θ. அதாவது tan θ யாருக்கு சமனாக இருக்குமாம்? பாருங்க, ஆறாவது ஆள் யார்? பாருங்க,
ஆறாவது ஆள் AC இன் கீழ் BC. இது மூன்றாவது ஆளுக்கு சமனானு பாருங்க. AC இன் கீழ் BC, AC இன் கீழ் BC, AC இன் கீழ் BC. AC இன் கீழ் BC எங்க வருதுன்னு பாருங்க. அதாவது மூன்றாவது யாருக்கு சமனாக இருக்க போது தேடு. மூன்றாவது யாருக்கு சமனாக இருக்க போது? BC over AC, BC over AC, BC over AC, BC over AC, AB over BC, AB over BC, AB over BC, AB over BC. So ஏதோ ஒரு மிஸ்டேக் விட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருக்கா ரீசெக் பண்ணிக்கொள்வோம். 90 minus theta 10. 10 என்ன? எதிர்பக்கத்தின் கீழ் BC இன் கீழ் அயற்பக்கம் ACL பிள்ளைகள் AB. ACL இந்த இடம் என்ன பிள்ளைகள்? AB. கவனமா இருக்கணும். ACL AB. இந்த இடத்தை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சரி. ஆக இந்த இடம் AB இன் கீழ் BC. AB இன் கீழ் BC தேடுங்க. AB இன் கீழ் BC மூன்றாவது சமன்பாடு பாருங்க. AB இன் கீழ் BC tan θ யாருக்கு சமனாக இருக்க போகுது? cot 90 minus θக்கு சமனாக இருக்க போகுது. இதையும் பாடமாக்க வேணாம் பிள்ளைகள், அழகா நீங்க உருவாக்கி எடுக்கலாம். நான் இதை நீங்க பாடமாக்கினதை இதில் சொல்லுங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாதா? ஸோ ஈஸியாக செஞ்சு கொண்டு போயிடும். இங்கே பாடமாக்க வேணும். ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? ABBC என்ற ரீதியில் நிறுவி எடுத்திருக்கிறோம். இப்போ sin θ over cos θ யாரை தரப்போகுது பாருங்க. sin θ முதலாவது சமன்பாடு என்ன பாருங்க. முதலாவது AB இன் கீழ் AC. உங்களுக்கு AB இன் கீழ் AC. அதை யாரால பிரிக்கணும்? cos θவால பிரிக்கணும். cos θ இரண்டாவது சமன்பாடு என்ன? BC இன் கீழ் AC. BC இன் கீழ் AC. இப்படி ரெண்டுலையும் பொதுவாக கீழே இருந்தால் ரெண்டையும் என்ன செய்யலாம்? வெட்டலாம். யார் பிள்ளைகள் இது? AB இன் கீழ் BC. இது யார்? நல்லா பாரு. AB இன் கீழ் BC மூன்றாவது சமன்பாட்டுக்கு சமம் tan θ. ஆக sin θவின் கீழ் cos θ உங்களுக்கு யாரை தருவார்? tan θவை தருவார். இந்த தொடர்புகள் முக்கியமானது. இதை நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ நான் இப்போ என்ன செய்ய போறேன்? ஒன்றை வர்க்கிக்க போறேன். ஒன்று என்ன? எனக்கு ஒன்றோட வர்க்கம் யாரு? AB இன் கீழ் AC. AB வர்க்கிச்சால் AB வர்க்கம், AC வர்க்கிச்சால் AC முழுவதன் வர்க்கம். cos θவின் வர்க்கம். cos θ யார் பிள்ளைகள்? BC over AC. இதை வர்க்கிச்சால் BC வர்க்கத்தின் கீழ் AC வர்க்கம். நான் ஒரு தேவைக்காக இது ரெண்டையும் கூட்டுறேன் பாருங்க. AB வர்க்கம் கீழ் AC வர்க்கம் சக BC வர்க்கம் கீழ் AC வர்க்கம் என்ன வரும்? சும்மா யோசி. சோ பொதுவான ஆள் ஆக AC வர்க்கத்தின் மேல் யார் பாப்பா வருவார்? AB வர்க்கம் சக யார்? BC வர்க்கம். எனக்கு இந்த முக்கோணியை பார்த்து சொல்லுங்க. இந்த பைதகரஸ் முக்கோணியை பார்த்து சொல்லுங்க. AB வர்க்கம் சக BC வர்க்கம் செம்பக்கத்தை ஆக்கும் பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை செம்பக்கத்தின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். ஆக AB வர்க்கம் சக BC வர்க்கம் யாருக்கு சமனாக இருக்கும்? AC வர்க்கத்துக்கு அடுத்த வரி
AC வர்க்கத்தின் கீழ் AC வர்க்கம் சமம் 1. ஆக இதுக்கு பிறகு நீங்க sin வர்க்கம் cos வர்க்கம் θ எங்க கண்டாலும் அவரோட பெருமதி என்ன பிள்ளைகள்? sin வர்க்கம் θ சக cos வர்க்கம் θ சமம் 1. இது நீ இன்னைக்கு படிக்கிற ஒரு புதிய விஷயம். இதெல்லாம் நீங்க O லெவல்ல படிக்காம A லெவல்ல படிச்ச புதிய விஷயங்கள். விளங்கிட்டா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் விளங்கிட்டா பிள்ளைகள்? நம்ம இந்த பேசிக்ஸ் திங்ஸ் ஒருக்கா ஞாபகப்படுத்தி கொண்டு வருவோம். இந்த டியூட்ல இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கு. அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த விடயங்கள், இந்த வரைகள், இந்த விடயங்கள் எல்லாம் பார்ப்போம். இந்த டியூட்டை பெற்றுக்கொள்றதுக்காக நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட அட்மினுக்கு நீங்க மெசேஜ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இன்றைக்கு நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் திருப்பி ஒரு ரீகால் பண்ணி கொண்டு வருவோம். பாருங்க வேகமா. இது ஒரு ABC முக்கோணி. இது θ, இது 90 ஆயிருந்தால் 90 மைனஸ் θ. ஸோ sin θ விகிதம் எனக்கு என்ன சொல்லுது? எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் AB over AC, cos θ அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் BC over AC, tan θ எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் AB over BC. இதை முதலாவது நம்ம எழுதிக்கொள்ளணும். எழுதிக்கொண்டு இந்த தொடர்புகள் எங்கே எங்க வருதுன்னு பார்க்கணும். நான் முதலாவது தடவை உங்களுக்கு சொல்லித்தாரன் sec θ. A லெவல்ல நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றோம் 3 பேர். நீங்க sin cos tan θ O லெவல்ல படிச்சிருப்பீங்க. sec θ, cosec θ, cot θ. sec θ ன்னு சொன்னால் 1 இன் கீழ் cos θ, cos θ தலைகீழா மாத்தி ஒரு AC over BC. cosec θ 1 இன் கீழ் sin θ தலைகீழா மாத்தி ஒரு RMB. AC இன் கீழ் AB. இதெல்லாம் கஷ்டம்னு சொல்லி சில ஆசிரியர்கள் இதை படிச்சு கொடுக்க மாட்டாங்க. ஏன்? சில பிள்ளைகளுக்கு மேத்தமெட்டிக்ஸ் பிடிக்காது. ஸோ எந்த ஒளிவு மறைவும் இல்லை, எல்லாத்தையும் படிக்கணும். எங்க டார்கெட் A+. ஸோ டாக்டர் இன்ஜினியர்னு சொன்னால் நீங்கள் எல்லா விஷயத்தையும் படிக்கணும். ஒளிவு மறைவு இல்லாம விஷயங்களை தெரிஞ்சு கொண்டால் பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ இலகுவாக இருக்கும். cot θ ன்னு சொன்னால் 1 இன் கீழ் tan θ BC over AC. ஆக இந்த 1 2 3 தலைகீழா மாத்தி போட்டால் இந்த 3 தொடர்பும் வரும். இப்போ என்ன செஞ்சாச்சு நம்ம A லெவல்ல? sec θ இதுக்கு பிறகு தெரியான்னு சொல்லலாம், cosec θ தெரியான்னு சொல்லலாம், cot θ உங்களுக்கு தெரியான்னு சொல்லலாம். தெரியாண்ட வார்த்தை A லெவல்ல இருக்க கூடாது. ஹார்ட் வர்க் தான் ரொம்ப முக்கியம். நம்ம சில விடயங்களை 90 மைனஸ் θ க்கு உருவாக்கி இருக்கிறோம். பாருங்க sin 90 minus θ. இந்த கோணத்துக்கு sin விகிதம் என்ன? எதிர்பக்கம் BC இன் கீழ் AC. cos 90 minus θ இந்ததுக்கு என்ன? அதாவது பிள்ளைகள் அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் AB over. இந்த கோணத்துக்கு இது அயற்பக்கம், இது எதிர்பக்கம், இது செம்பக்கம். ஆக இந்த தொடர்புகளை கட்டி எழுதியிருக்கிறோம். ஸோ tan θ எதிர்பக்கத்தின் கீழ் என்ன பிள்ளை? எதிர்பக்கம் BC over அயற்பக்கம் AB. அதுல இந்த cot 90 minus θ, இந்த tan 90 minus θ உல்டா பண்ணால் தலைகீழா மாத்தி போட்டால் AB இன் கீழ் BC. இதுல இந்த சில தொடர்புகளை பார்த்தோம் பிள்ளைகள். நம்ம இதுக்கு பிறகு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம புதுசா படிச்ச விஷயங்கள். sin 90 minus θ னா cos θ, cos 90 minus θ னா sin θ, cot 90 minus θ ன்னு சொன்னால் tan θ. சோ இத மறந்துட கூடாது, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. sin θ over cos θ ன்னு சொன்னால் tan θ. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே நேரம் பிள்ளைகள் sin squared plus cos squared θ ன்னு சொன்னால் 1. sin squared சக cos squared θ ன்னு சொன்னால் எப்போதுமே 1க்கு சமமாக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம அடுத்த கிளாஸ் ஒன்று நான் போடுவேன். யூடியூப் லைவாகவும் FB லைவாகவும் வந்து அடிப்படை கோணங்களின் பெருமானங்கள், சோ அவற்றின் வளைவுகள் இது சம்பந்தமாக பார்த்துக்கொண்டு இந்த கால்வட்டம், அதே நேரம் இந்த ஆரையின் பெருமானங்கள் இதுவரைக்கும் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். சரி, சோ இதுவரைக்கும் மிக முக்கியமான ஒரு வகுப்பாக அடுத்த வகுப்பு அமையும்.